பயானில் மப்தஇ வல் மஆதி. மப்தனா தொடக்கம், மஆதுனா மறுமை. அப்போ தொடக்கம் முதல், ஆதி முதல் அந்தம் வரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இறைவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தான் அப்படிங்கிறத பற்றி உள்ள விஷயம்லாம் மப்த. இப்போ மஆதுனா கியாமத்து நாளில் மனுஷன் மௌத்தான பின்னாடி கியாமத்து நாள் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு கேட்குறது, அதெல்லாம் வந்து மஆது. இதனுடைய விவரங்களை அப்போ இங்கே போய் சேர்த்து வச்சுக்கணும். இங்கே மின் அஹ்காமிலிருந்து, மின் அஹ்காமி சட்டங்களிலிருந்து தான். அப்போ மப்த மஆதுடைய பயானிலிருந்தும் தான். அப்போ ஈருலகையும் வெற்றி பெறுவதற்காக மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அங்கே போய் மேலே சேர்த்துக்கணும். யன்தஃபிய பயன்பெறுவதற்காக பிதிக்ரிஹி, அதனுடைய உபதேசத்தை கொண்டு பயன்பெறுவதற்காக, அதாவது குர்ஆனுடைய உபதேசத்தை கொண்டு பயன்பெறுவதற்காக, இந்தாரிஹி அவனுடைய எச்சரிக்கை கொண்டு பயன்பெறுவதற்காக. அப்போ அல்லாஹ் வந்து குர்ஆனை இறக்கி வைத்தான். மண்கான ஹையல் கல்வி, மண்கான யாருக்கு ஆகிவிட்டது, மண்கான இப்படி வச்சுக்கலாம். இல்லை என்தஃபியை பயன்பெறுவதற்காக பிதிக்ரிஹி, பயன்பெறுவதற்காக மண் சிலர்கள் ஆகிவிட்டது ஹையல் கல்வி, இதயம் உயிர் பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள், அந்த சிலர்கள் பயன்பெறுவதற்காக. முஸ்தனீரல் பசரத்தி, அகப்பார்வையை ஒளிபெற்று விட்டது, அந்த சிலர்கள் பயன்பெறுவதற்காக. பில் ஹதீஹி, அவன் நேர்வழியை கொண்டு அவன் நேர்வழி பெறுவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த குர்ஆன் அல்லாஹ் வந்து இறக்கி வச்சது ஈருலகையும் வெற்றி பெற வேண்டும். அப்போ குர்ஆனில் மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் இறக்கி வச்சான். அப்போ அந்த மனிதருக்கு தேவை அனைத்தும் என்ன, சட்டங்கள், வரம்புகள், உபதேசங்கள், வரலாறுகள், பழமொழிகள், உதாரணங்கள், அஹ்பார் செய்திகள், இதுபோல் மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் அந்த குர்ஆனில் இறக்கி வச்சா. அப்போ யாருடைய இதயம் உயிர் பெற்றிருக்கிறதோ அவங்க வந்து இதை வச்சு, இந்த குர்ஆனை வச்சு பயன்பெறுவாங்க. அம்மல் காஃபிரூன், அறிந்து கொள்ளும் குஃபார்கள் அல்லது எப்படிப்பட்டவர் என்றால், அவர்கள் ஃபி ஹுக்குமில் அம்வாத்தி, மௌத்துடைய ஸ்தானத்திலே, ஹுக்குமினா சட்டம், ஸ்தானம், அந்த மாதிரி அர்த்தம், மௌத்துடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். இப்போ இன்ன கலிமத்தில் அதாபி, நிச்சயமாக வேதனுடைய அந்த சொல்லு, அல்லாஹ் வந்து இவர்களை வேதனைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த அல்லாஹ்வுடைய அந்த சொல்லு தகைக்கு உறுதிப்பட்டு விட்டது அலைஹிம் அவர்கள் மீது. கியாமி ஹுஜ்ஜத்தி அலைஹிம், அவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் நிலைநிறுத்தப்பட்டதின் காரணத்தினால். கியாமனா நிற்பதுன்னு அர்த்தம், மஜ்ஹூல் மாதிரி அர்த்தம் வச்சுங்க. அவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் நிலைநிறுத்தப்பட்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு வேதனை உறுதிப்பட்டு விட்டது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை படித்தோம்னா அதில் உண்மையாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கணும். அப்போ ஏற்றுக்கிற இதயம் தான் உசுரோடு இருக்கிற இதயம்னு அர்த்தம். முரண்டு பிடிச்சிட்டு மறுக்கிற இதயம் செத்துப்போன இதயம்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறப்ப அவங்களுக்கு இறைவனுடைய வேதனை கன்ஃபார்ம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ குர்ஆன் ரஹ்மத்துல் முமின்களுக்கு வந்து ஒரு கிருபையாக இருக்கும், அருளாக இருக்கும். ஹுஜ்ஜத்து அல் காஃபிரின், குஃபார்களுக்கு அவர்களுக்கு எதிரான ஆதாரமாக இருக்கும். ஹுஜ்ஜத்தின் ஆதாரம் அல்லாஹ் வந்து இருக்கிறதுனால எதிரான ஆதாரமாக இருக்கும். முமின்களுக்கு வந்து ரஹ்மத்து, குஃபார்களுக்கு எதிராதாரம் அப்படின்னு அர்த்தம். மஃபாதுலாயா, இந்த ஆயத்துடைய தீமு இல்லாட்டி ஆயத்துடைய பயன். குர்ஆன் ஆகிறது இலத்தின் உபதேசமாக இருக்கும், அல்லாஹ்விடமிருந்து உள்ள உபதேசமாக இருக்கும். இல்லை ஆலமீன, உலகத்தாரர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து உள்ள உபதேசமாக இருக்கும். கித்தாபின், மேலும் வேதமாக இருக்கும். எத்துலூஹு, அதை ஓதுகிறார்கள். இபாதுஹு அவன் அடியார்கள் ஓதுகிறார்கள். மூமினான அடியார்கள் அந்த கித்தாபை ஓதுகிறார்கள். அஞ்சலஹுல்லாஹு, அல்லா தஆலா அதை இறக்கி வைத்தான். அலா ரசூலிஹி, தன்னுடைய தூதர் மீது அதை இறக்கி வைத்தான். லியுந்திர பிஹி, அதை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்காக. ஹத்தா என்தஃபிய பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு பயன்பெறும் வரை. மூமின்கள் பயன்பெறுவதற்காக அல்லாஹ் வந்து ரசூல் மீது அந்த வேதத்தை இறக்கி வைத்தான். ஃபைன்னஹும், நிச்சயமாக அவர்கள், அஹ்யா உல் குலூபி, இதயம் உயிர்ப்பானவர்கள். குஃபார்கள் ஃபி ஹுக்குமில் அம்வாத்தி, மௌத்துடைய ஸ்தானத்தில் உடையவர்கள். ஃபலா என்தஃபியூன, அவர்கள் பயன்பெற மாட்டார்கள். பில் குர்ஆனை கொண்டு பயன்பெற மாட்டார்கள். வலாபி இன்தாரி, எச்சரிக்கையை கொண்டும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதை கொண்டும் அவர்கள் பயன்பெற மாட்டார்கள். ஃபஹக்க, உறுதியாகிவிட்டது அலைஹிம் அவர்கள் மீது. கலாவுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய விதி, அஜலியத்தான அல்லாஹ்வுடைய அந்த விதி அவர்கள் மீது உண்மையாகிவிட்டது.
பிலதாபி வேதனை கொண்டும் இல்ல. அஜலியத்தான அந்த கலாவுக்கு அர்த்தம் பார்த்து சொல்றேன். விதி அ அவர்கள் மீது உறுதியாகிவிட்டது. அஜலினா நித்தியமான அப்படின்னு அர்த்தம். ஆரம்பமும் முடிவும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு இப்படிதான் இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கிறான். அந்த பிரகாரம் அவர்களுக்கு வந்து வேதனை வந்து உறுதியாகிவிட்டது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே. இந்த தலைப்பு இதோட முடியுது. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.